ஃபர்ஸ்ட் வந்து கலைஞர் டிவி இருக்குல்ல, ஆமா கலைஞர் கொடுத்தாரு டிவி. அந்த டிவி கரெக்டா இருக்கும். இது உள்ள ஃபர்ஸ்ட் இதுல வச்சிருந்தோம். அதுக்கு இங்க இருக்குல்ல இந்த மாதிரி அலமாரி மாதிரி, இதுல தான் எங்களோட புக்கெல்லாம் அடிக்க வச்சிருப்போம். பாதி வந்து என் புக் இருக்கும், பாதி அண்ணனோட புக் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனோவோட இன்னொரு வீட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். மனோவுக்கு மொத்தம் எத்தனை வீடு தான் பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து அதாவது மாமி வீட்லேயே 2 வீடு இருக்குது, ஒரே இடத்து தான் இருக்குது. அங்கே ஒரு வீடை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் போட்டிருப்போம், இன்னொரு வீடை வந்து மேலோடமாக காமிச்சிருப்போம் கூரை வீடுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம உள்ளே போய் எதுவுமே சுற்றி பார்த்தது. அது மட்டும் இல்லாமல் மனோட நிறைய மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த வீடு தான். ஆமாம், அந்த வீட்டில் தான் பிறந்தேன், அந்த வீட்டில் தான் வளர்ந்தனே. நிறைய பேர் ஆமாம் வீட்டில் தான் பிறந்தேன், ஹாஸ்பிட்டல்லாம் பிறக்கல, வீட்டிலே தான் பிறந்தனே. ஸோ வீட்டில் பிறந்து வளர்ந்த வீட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்போலேருந்து அது ரொம்ப பார்ப்போம், பார்த்துட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்வார். போகலாமா? போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இதில் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். நேராக வீடு எடுத்துகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடை பார்க்கலாமா? உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த வீடு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் டூர் போடும்போது காமிச்சிருப்போம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனோட அண்ணன் இதாக இருந்தாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை. பார்க்கலாமா? உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு நியூ ஹோம் டூர். ஓல்டு ஹோம் தான், பட் இருந்தாலும் இப்போ நியூ ஹோம். இதுக்கு அது தீட்டி இப்படி ஆயிடுச்சு இந்த இடம்லாம். ஆமாம், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மனோ வந்து பார்த்தீங்கன்னா இருந்த வீடு. இந்த வீட்டிலே அதாவது இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரு, அடுப்பு, மிக்சி, கிரைண்டர் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. சாமி ரூம் வந்து சின்னதாக தான் இருக்காது. இப்போ வந்து நான் மனோவை காட்டுறேன். மனோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், எந்தெந்த பொருள் எங்கே இருந்துச்சு, அவங்களாம் எங்கே படுத்து தூங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தான் அந்த மெமரிஸும் சரி அவருக்கு தான் தெரியும் எல்லாத்தையும். ஸோ அதனால இந்த கேமரா வந்து போய் திருப்பிடலாம். சரி ஓகே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா திருப்பிட்டோம். இப்போ இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க. அப்பாவோட சட்டை இது, மாமாவோட சட்டை இது. எதுக்கு அங்கே மாட்டி வச்சிருக்காங்க? அது கூரை இதாகிடுச்சு, கொட்டுது. இப்போ யாருமே இல்ல இங்க, மெயின்டெனன்ஸும் பண்ணல சரியா. இப்போ கரும்பு வெட்டினா தான் சோளை போடுவாங்க. அது வரைக்கும் இப்போ கூரை கொட்டுதுன்றதுனால அந்த இடம் வச்சிருக்காங்க. ஆமா, அங்க பாருங்க குட்டி ஃபேன். எலி பூந்து ஓட்டை போட்டு வச்சிருக்குது எல்லா இடத்தையும். சரி ஓகே பார்க்கலாமா? மெமரிஸ்னா நானே யோசிக்கிறேன். ஏன்னா இங்க இருந்தே ஒரு 5-6 வருஷம் இருக்கும்னு வச்சுக்கேன். 5-6 வருஷம் இருக்குமா? இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த வீடு ரெடி பண்றதுக்கு முன்னாடி நாங்க அங்க படுத்துக்கணும். ஓகேவா? தரெல்லாம் போட்டு கதெல்லாம் போறதுக்கு முன்னாடி அங்க படுத்துக்கணும், ஸ்கிரீன் மாதிரி போட்டு. அதுக்கு முன்னாடி சரி ஓகே. சரி இங்க என்ன எங்க இருந்ததுன்னு பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து நாங்க படுத்திருந்த இடம் இதுதான். இங்கதான். சரி ஓகே, இங்கதான் படுத்தணும் இருக்குமே. நெக்ஸ்ட் வந்து ஸ்லாப் இது. இந்த ஸ்லாப்ல வந்து என்ன இருக்கும்? ட்ரெஸ் இருக்காது. ட்ரெஸ் எல்லாம் இங்க வைக்கல. எண்ணெய், கடுகு, சமையலுக்கு சம்பந்தப்பட்டது மட்டும் இங்க இருக்கும். இங்கயா? ஆமா, இந்த ஸ்லாப்ல தான் வச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலைஞர் டிவி இருக்குல்ல, கலைஞர் கொடுத்தாரு டிவி. அந்த டிவி கரெக்டா இருக்கும். இது உள்ள ஃபர்ஸ்ட் இதுல வச்சிருந்தோம். அதுக்கு அடுத்தது டிவி வேற எல்இடி டிவி வந்தோடனே இதுல மாட்டணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி டிவி இங்க இருந்தது. டிவி அது சம்பந்தப்பட்டது இங்க இருக்கும். கீழே வந்து நாங்க தலைக்காணி அதெல்லாம் அடிக்க வச்சிருக்கோம். இப்பயும் அதான் அங்க வேற. ஆமா, தலைக்காணி தான் இருக்கும். துணிலாம் ஆனா இங்க இருக்காது. துணி வந்து இங்க மேல இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. துணி வந்து இந்த கொடி மாதிரி கட்டிதான் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கட்டி யூசேஜ் துணி அதுல இருக்கும். மத்த துணி எல்லாம் பீரோல தான் இருக்குமே. பீரோ எங்க இருக்கும்? பீரோ உள்ள இருக்கு, அதை காட்டுறேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஹாலை பார்க்கலாம். ஹால்னா இங்க இருக்குது 2 ரூம் தான். இந்த ரூம் பார்க்கலாம். ஸ்லாப் முடிஞ்சிடுச்சா? ஆமா, இந்த ஸ்லாப்ல தான் இருக்கும். டிவி வந்து இங்க மாட்டிட்டோம். அடுத்தது இந்த இன்னொரு டிவி வந்த உடனே நெக்ஸ்ட் இந்த இடம் வந்து தண்ணி தவளைலாம் வச்சிரும். தண்ணி தவளை? ஆமா, தண்ணி குடிக்கிற தவளைலாம் இங்க இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா அடுப்பு, கேஸ் அடுப்பு தான் கிச்சன். அப்போ வந்து ஏன்னா இந்த ஜன்னல் இருக்குல்ல, இது காத்தோட்டமா இருக்கணும்ன்றதுக்காக வெளியே போனோம்ல அது அனல்லாம், அதனால கிச்சன் இங்கேயே வச்சிட்டோம். இப்போ கிச்சன் மாதிரி ஆகுது, எல்லா துணியும் கிடைக்குது. அப்ப சொல்றேன், இப்பதான் இப்படி ஆயிட்டாங்க. அப்ப சொல்றேன் அடுப்பு கீழே, ஆனா உட்காந்து தான் சமைக்கணும். நமக்கு நின்னு சமைக்கிற மாதிரிலாம் இல்ல, உட்காந்து தான் சமைக்கணும். அடுப்பு இங்க இருக்கும், சிலிண்டரு அடுப்பு இங்க இருக்கும். அவ்வளவுதான் இந்த ரூம். வேற எதுவும் இல்லை. அது விட்டா இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 10க்கு 10 கூட இருக்காது நினைக்கிறேன். 10க்கு 10 இருக்கும்.
10 10 அது இருக்கும். வந்து கட்டினாங்களோ எப்படி கட்டினாங்களோ அப்போ கட்டணும். சரி நெக்ஸ்ட் பார்க்கலாமா அந்த ரூம்? ஓகே லைட் போடுவா. இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஹால். ஆமாம் பூஜை ரூம். இங்கே வந்து அதான் இன்னொரு ரூம் சொன்னல அந்த ரூம். இது பீரோ எங்கே வச்சிங்கன்னு கேட்டிங்கல்ல, பீரோ வந்து கரெக்டாக அந்த சென்டராக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஹைட்டு இங்கே தான் மேட்ச் ஆகும். ஆமாம் சைட்லாம் வச்சோன்னா சின்னதாக இருக்குல்ல ஹைட்டு, ஆனால் இது கரெக்டாக இருக்கும். ஸ்டீல் பீரோ தான் அப்போ வந்து. இப்பயும் அந்த பீரோ தான் இருக்குல்ல. ஆமாம் அப்போ வந்து அது பழைய பீரோலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பச்சை கலர் இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இங்கே விட்டு நாங்கள் அங்கே போனோடனே இங்கே இருந்தது பாரு, அது மழையில இருந்து வீணாயிடுச்சு. பீரோ அங்கே இருக்கா. நெக்ஸ்ட் வந்து சாமி ரூம். இதான் ஃபோட்டோலாம் இருக்கு பாருங்க. ஆணி ஆணி அலமாரி. அலமாரினா அதான் அந்த அலமாரி பூஜை பொருள் வைப்பாங்களா? பொருள் இல்லை, சாமி. இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அங்கே இருக்கும். 3 காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். ஃபோட்டோலாம் இதில் மாட்டி வச்சிருப்போம். தெரியுதா ஆணிலாம்? தெரியுது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அது வந்து கல்யாண பானை. ஆமா நம்ம கல்யாணம் பண்ண தானே அது? ஆமா நம்மளுக்கு தான். ஆமா இந்த இடம்லாம் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். இந்த பானைலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கல்யாணம் பண்ணும்போது வந்து வச்சிருந்தது. இந்த இடம்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும். பீரோ இருக்கா இங்க? இங்க கிரைண்டர்லாம் வந்து அங்க இருக்கும். எங்க? சரியா ஞாபகம். என்னப்பா இத்தனை வருஷமா இருந்தேன்னு சொன்னீங்க, ஞாபகமே வரலன்ற. கிரைண்டரும் அங்கேயே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க கிரைண்டர்லாம் கிடையாது. இங்க வந்து நாங்க படிக்கிற இடம். படிக்கிறது முக்கியமா. அதை விட்டு பாருங்க, இங்க பாருங்க. இங்க இருக்குல்ல இந்த மாதிரி அலமாரி மாதிரியே, இதுல தான் எங்களோட புக்கெல்லாம் அடிக்க வச்சிருப்போம். பாதி வந்து என் புக்கு இருக்கும், பாதி அண்ணனோட புக்கு இருக்கும். 2 பேரும் இங்கதான் அடிப்போம், 2 பேரும் இங்கதான் உட்காந்து படிப்போம். நான் ஒரு மூலையில உட்காந்து இருப்பேன், அவன் ஒரு மூலையில. இது வந்து எங்களோட கிரைண்டர் ஸ்டோர் ரூம் ஆயிடுச்சு. இது இப்போ உட்காந்து இங்கதான் படிப்போம். இங்க வந்து ஸ்கிரீன் மாதிரி ஒண்ணு போட்டுருவோம் இந்த வாசலுக்கு நேரா. ஏன்னா அதான் வந்து டிவி பாப்பாங்க, நாடகம்லாம் பாப்பாங்க. அதனால ஸ்கிரீன் மாதிரி போட்டு டிஸ்டர்ப் இல்லாம. ஸ்கிரீன் மாதிரி போட்டா சவுண்ட் கேட்காதா? சவுண்ட் கேட்கும், ஸ்லோவா வச்சிருவாங்க. நம்ம அங்க பார்க்க மாட்டோம்ல, யாரும் உள்ள பார மாட்டாங்க, நம்மளும் அங்க போக மாட்டோம். நாங்க இங்க உட்காந்து படிப்போம். சரியா. நெக்ஸ்ட் வந்து காட்டுற மாதிரி. யார் வருது? நீதானா? என் வேலைதான் இப்ப வரைஞ்சது, சின்ன வயசுலயா? ஆமா. அது எதால வரைஞ்சதுன்னு தெரியல. நெய் பாலிஷ்னு நினைக்கிறேன். நெய் பாலிஷா என்னன்னு தெரியல. இது சூப்பரா இருக்கு. நீ ஒரு ஆர்டிஸ்ட்னா அடிக்கடி தெரிவிச்சுனே இருக்கிற. அது வந்து அப்ப வரைஞ்சது, வரைஞ்சிட்டு அதை புக்லாம் அடுக்கி வச்சுட்டோம் இங்கே. நெக்ஸ்ட் வந்து ஒரு இதுக்கு மேல நான் இங்கே படுத்துக்கினேன் இந்த வீட்டுல. ஆமா இங்க கரெக்டா இந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு நான் மட்டும் இங்க படுத்துக்குவேன் தனியா. ஓ ஆமா, இங்க பீரோ இருக்கும்ல. பீரோ வந்து இதோட வந்துரும். இங்க இவ்வளவு கேப் இருக்கும் ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு. 2 பேரும் படுப்போம் ஒரு டைம். நானும் படுப்பேன், அண்ணனும் படுத்துப்போம். இந்த சைடு தான் என்ன, இந்த சைடு வந்து இந்த மாதிரி பொருள் தான் இருக்கும். என்ன கேட்டு பின்னாடி போ. இந்த சைடு வந்து இந்த கிரைண்டர் இருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்து பொருள்னா நம்ம வீட்டுல வந்து நெல்லுலாம் இருக்கும். நெல், அரிசி அதெல்லாம் இங்கே வச்சிருவாங்க. இல்ல அரிசி மூட்டை, தவிடு, மாட்டுக்கு தவிடு எல்லாமே இந்த சின்ன வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கும். நாங்களும் இந்த சின்ன நானும் நினைப்பேன் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்ப தெரியும், ஆனா உனக்கும் தெரியாது. இது வரைக்கும் நானும் அவன்கிட்ட அந்த அளவுக்கு சொன்னது கிடையாது, நீ கேட்டது கிடையாது அந்த அளவுக்கு. இப்பதான் கேக்குறியே. அவ்வளவுதான். இந்த அச்சி முறுக்கச்சி, பூ முறுக்கச்சி. சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெளில போய் பேசலாமா? வெளில அதான் யோசிக்கிறேன், வேற ஏதாவது இருக்கா, விட்டுடுமா? ஆமா விட்டுட்டோமா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற எதுவும் இல்ல. ஆனா ஸ்கூல் பேக்லாம் இங்கே வச்சுப்பியா? பேக்லாம் அதான் படிப்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே இங்கதான். புக்கு பேக்லாம் அந்த சைடு வச்சிருவோம். பூஜை ரூம் தான், அங்கேயே உட்காந்து அப்படியே வச்சுட்டு அங்கேயே படிப்போம். அவ்வளவுதான். இங்க வந்து ஒரு கடிகாரம் ஒண்ணு மாட்டி வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன். மேல இது ஆணி இருக்கு பாரு. ஏன்னா அப்பெல்லாம் நம்ம கிட்ட வந்து செல்லு கிடையாது இல்ல, படிக்கிறப்பெல்லாம் டைம் தெரியணும்ல, எத்தனை மணிக்கு படிக்கிறோம், எவ்வளவு நேரம் படிக்கணும், டைம் பார்த்து வச்சுன்னு படிப்போம். டைம் அந்த மாதிரிலாம் படிச்சாலும் நம்ம கண் ஃபுல்லா டைம்ல தான் இருக்குமே. அப்படி இல்ல, இப்ப மணி ஆயிடுச்சுன்னா 9 மணி அப்படி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு படுத்தணும்ல. அப்ப சொல்றேன் நமக்கு வீட்டுல சொல்லுவாங்க 1 மணி நேரம் படிக்கணும்ன்ற மாதிரி. அந்த மாதிரி நம்ம அது எப்ப முடியுன்ற மாதிரி பார்த்துன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் அங்க உட்காந்துருவோம். அவ்வளவுதான். படிக்கிறது, பூஜை ரூம், பீரோலாம் இங்கே தான். சரி ஓகே. மற்றபடி சாப்பிடுறது, சாப்பாடு செய்யறது, படுக்கிறது எல்லாமே அங்க. சரி ஓகே சூப்பர். சரி அதான் வேற ஏதாவது ஞாபகம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒன்றும் வரமாட்டேங்குது அதுக்கு மேல. சரி ஓகே. என்ன சார் வீட்டெல்லாம் பார்த்தாச்சா?
ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட சேர்ந்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் எந்தெந்த பொருள் எங்கே இருந்துச்சு, அவங்க அப்போ வந்து எப்படி ஃபேமிலி ரன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இப்போதான் நான் அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாளாக அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. இப்போ பழைய மெமரிஸ்லாம் இப்போதான் தோணுது, இப்படிலாம் இருந்தால் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே விடுங்க, சூப்பராக இருந்துச்சு. நானே வந்து பார்த்தீங்கன்னா நினச்சேன் இந்த வீட்டில் தான் இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு, அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி சொல்லும்போது இவங்க 2 பேரும் ஆம்பளை பசங்க ஆகிட்டாங்க. அப்புறம் அந்த 2 குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறமும் இந்த வீட்டில் எப்படி அவங்க ரன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு உங்க கூட நானும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவு பண்ணிக்கிட்டேன். அந்த வீடு வந்து நாங்கள் ஒரு 8வது அப்படி படிக்கும் போதே நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நடுவில் நின்றுச்சு. அதாவது வீடு கட்டினாலே நடுவில் நின்னாலே அது அடுத்து திரும்ப கை வைக்க மாட்டாங்கன்னால முடியாது. அந்த மாதிரி தான் நமக்கும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது நிறுத்தி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வளர்ந்து அதுக்கப்புறமா அது ரெடி பண்ணது. ஸோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது ஹோம் டூர் போட்டிருப்பேன். ஏன்னா இங்கே வந்து அவங்க அண்ணனும் அண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியூர் போயிட்டாங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கசகசன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற வீட்டில் அனல் அடிக்கும் போதெல்லாம் இங்கே வந்து அவங்க வந்து படுத்துப்பாங்க அத்தையும் மாமாவும். கூரை வீடுனா அந்த குழுன்னு இருக்கும். ஆமாம், ஃபேன் போட்டு ஏசி கூட போட தேவையில்ல, ஃபேனும் போட தேவையில்ல. ஃபேன் போடலாம்பா, இப்போ உனக்கு எப்படி இருக்குது. ஆனால் ஃபேன் போட அந்த என்னதான் நம்ம கல் வீட்டில் இருந்தாலும் ஃபேன் போடலாம். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கசகசன்னு இருக்கும், வேர்த்து விழுவோம். ஆனால் இங்கே எப்படி இல்லை, சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு ஹோம் டூர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.